நம்மளோட மசில்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்மளோட போன்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ட்ரெயின் லைக் அன் அத்லட் டே 12. இன்னைக்கு காலையில் ஃபஜ்ர் பிரேயரை சில்லுன்னு தொழுதாச்சு. ரம்ஜான் வரதுனால பள்ளியில் இருக்கிற மேட்டெல்லாம் வாஷிங் போட்டிருக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு நேராக ஜிம்முக்கு தான் போகிறோம். ஜிம்மில் இன்னைக்கு நமக்கு பிளேயோமெட்ரிக்ஸ் டே, அதாவது குதித்தல் ஒர்க் அவுட். சரி, நம்மளோட போன்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம எலும்புக்குள்ள இருக்கிற ஸ்பாஞ்ச் மாதிரியான ட்ரெபேகுலர் ஸ்ட்ரக்சர், அதாவது பிரிட்ஜில் இருக்கிற காலம்ஸ் அண்ட் பில்லர்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர், அதோட டென்சிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளோட போன்ஸ்க்கு டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் கொடுக்கறது மூலமா எலும்போட ஸ்ட்ரென்த்தையும் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஜம்பிங் ஸ்குவாட்ஸ். ஆனால் நம்மளோட டோ தரையை பாயிண்ட் பண்ணாமல் நம்மளோட ஃபேஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஒர்க் அவுட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோக்கஸ்டு ஜம்பிங் லஞ்சஸ். அடுத்த ஒர்க் அவுட் லேட்டரல் ஏ ஸ்கிப் சைட் டு சைட். அடுத்த ஒர்க் அவுட் ஒரு ஸ்கிப்பிங் மூவ்மெண்ட் தான், ஆனால் பேர் இன்னும் வைக்கல. கமெண்ட்ல ஏதாவது நல்ல பேரை வச்சுட்டு போங்க. அடுத்த ஒர்க் அவுட் பேலன்சிங்கை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சிங்கிள் லெக் சைட் டு சைட் ஹாப்ஸ் தான். உங்களுக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் இல்லை ஒபிசிட்டி இந்த மாதிரி கண்டிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஒர்க் அவுட் எதையுமே எக்ஸ்ப்ளோசிவாக பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இதே ஒர்க் அவுட் எல்லாமே ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டாக பண்ணுங்க. சின்ன வயசுல நொண்டி விளாண்டது, டயர் ஊக்குனது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒர்க் அவுட்னு இப்போ தான் புரியுது. லாஸ்ட்டாக ஸ்ப்ரிண்டோட ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம்ல.